இங்கே ஒரு நபர் ஒரு மரம் இருக்கிற மிஷினை கையில் எடுத்துட்டு அந்த ஏணி மேலே ஏறலான்னு ஏறுறாரு. அந்த மிஷின் கையில் இருக்கிறனால இவரால் சரியா ஏற முடியல. அப்புறம் தான் இவருக்கு ஒரு ஐடியா வருது. இவரோட இடுப்புல உள்ள ஒரு கயிறு எடுத்து அந்த மிஷின்ல கட்டி ஏற ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது, அந்த மிஷின் ஆன்லயே இருக்கு. இவர் ஒவ்வொரு படிக்கட்டா ஏற ஏற அந்த ஒவ்வொரு கட்டையும் அறுத்துக்கிட்டே வருது. ஆல்ரெடி மேல 2 பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இவர் அந்த மிஷினை கொண்டு போய் அந்த மூஞ்சிக்கிட்ட வச்சோன்னே அவரு பயந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மிஷினை வாங்கி அந்த ஆளோட மண்டையில அறுக்கிறாரு. ஆனா அந்த ஆள் மண்டைக்கு எதுவுமே ஆகவே இல்லை. இந்த மிஷினுக்கு தான் கோளாறு ஆயிருது. அங்க உள்ள ஒருத்தவன் ஒரு சுத்தியில வச்சு அடிக்க வரான். இவன் அடிக்க வரப்ப அந்த சுத்தியில் மட்டும் பறந்து போய் கீழே உள்ள ஒரு பக்கெட்ல விழுந்துருது. இதனா பார்த்த அந்த ஆசிரமத்துல உள்ள அந்த லேடி ஏணி மேல ஏறலான்னு வரப்ப அந்த ஏணி உடைஞ்சிருக்கு. அங்க மேல உள்ள ஒருத்தவன் அந்த பெல்லோட ஊக்க தெரியாம அவுத்து விட்டுறான். அந்த பெல்ல அழகா சறுக்கிட்டு வந்து இந்த அம்மாவோட தலையிலேயே விழுந்துருது. அவங்களும் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த அம்மாவை காப்பாத்தலான்னு வரப்ப அந்த ஒடிஞ்ச ஏணியில ஏறி கீழே டமால்ல அந்த அம்மா மேலேயே விழுந்துடுறானுங்க. அதுக்கப்புறம் மேல உள்ள அந்த குண்டன் ஏணி ஒடிஞ்சிருக்கிறது தெரியாம அந்த ஏணி மேல ஏறி மாட்டிக்கிறான். மேல உள்ள இந்த குண்டன் இந்த அம்மா மேல விழுந்துருவான்னு இந்த அம்மாவை பிடிச்சி இழுக்கிறப்ப கடைசியில அந்த குண்டனும் அந்த லேடி மேலேயே வந்து விழுந்துடுறான். இந்த அம்மா மயக்கத்துல தான் இருக்காங்க. அந்த பக்கெட்ல உள்ள தண்ணியை ஊத்துடான்னு ஊத்துறப்ப